ஆபரேஷன் சிந்தூர் மூலம் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள பயங்கரவாதிகளின் 9 நிலைகள் இந்திய பாதுகாப்பு படையின் தாக்குதலால் அழிக்கப்பட்டன. இந்த நிலையில் இந்தியாவின் பஞ்சாப் மாநிலத்தை குறிவைத்து பாகிஸ்தான் நள்ளிரவில் ஏவுகணைகளை வீசியது. அமிர்தசரஸை நோக்கி வந்த ஏவுகணைகளை இந்திய ராணுவம் நடுவானில் இடைமறித்து அழித்தது. அதிகாலை 1:10 முதல் 1:20 மணிக்குள் அமிர்தசரஸை குறிவைத்து பாகிஸ்தான் வீசியுள்ள ஏவுகணைகளை இந்தியாவின் வான் பாதுகாப்பு தடுப்பு அமைப்பு நடுவானிலேயே இடைமறித்து தடுத்து அழித்துள்ளது. மேலும் அமிர்தசரஸ் வான்வெளிக்கு முன்னதாகவே இடைமறித்து அழிக்கப்பட்ட ஏவுகணைகளின் பாகங்கள் பஞ்சாப் மாநில எல்லையோரங்களில் ஜெத்துவால் மற்றும் பந்தேர் ஆகிய கிராமங்களில் கண்டறியப்பட்டன. பாகிஸ்தானின் தாக்குதல் முயற்சி முறியடிக்கப்பட்டிருக்கும் நிலையில் இந்தியாவின் பஞ்சாப் முழுவதும் உஷார்படுத்தப்பட்டிருக்கிறது. அம்மாநிலத்தில் பொதுமக்கள் ஒன்று கூட தடை விதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் எல்லையோர கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டு வருகிறார்கள். மேலும் பஞ்சாபில் காவல்துறையினர் அனைவருக்கும் விடுமுறை ரத்து செய்யப்பட்டு உடனடியாக பணிக்கு திரும்ப உத்தரவிடப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தான் எல்லையை ஒட்டிய மாவட்டங்களில் கல்வி நிலையங்களுக்கு விடுமுறை விடப்பட்டுள்ளது. அதேபோல ராஜஸ்தானிலும் காவல்துறையினருக்கு விடுமுறை ரத்து செய்யப்பட்டு எல்லை மாவட்ட பள்ளிகள் அனைத்தும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. இதனிடையே பாகிஸ்தானில் லாகூர், கராச்சி, ராவல்பிண்டி உள்ளிட்ட 9 நகரங்களில் இன்று காலை ட்ரோன் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. நேற்று இரவு முதல் பாகிஸ்தானின் 9 நகரங்களை குறிவைத்து 12 தற்கொலை ட்ரோன்கள் ஏவப்பட்டதாக தகவல் கூறப்படுகிறது. பாகிஸ்தானுக்குள் இலக்கை எட்டியதும் அந்த ட்ரோன்கள் கீழே விழுந்து வெடித்து சிதறியதாக கூறப்படுகிறது. லாகூர் நகரில் இன்று காலை நிகழ்த்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் ராணுவத்தினர் 4 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். இதனையடுத்து லாகூர், கராச்சி, சியால்கோட் விமான நிலையங்களை பாகிஸ்தான் அவசரமாக மூடியது.